ஹாய் காய்ஸ், இன்று நாம் பார்க்க இருப்பது காசி விஷாலாட்சி அம்மன் கோவிலை பற்றிய முழு தகவலை இக்காணொளியில் பார்ப்போம். இந்த அம்மனை காசி விசாலாட்சி அம்மன் என்றும் விசாலாட்சி கௌரி மந்திர் என்றும் இக்கம்மனை அழைக்கப்படுவது வழக்கம். இத்திருக்கோயில் வட மாநிலமாக சொல்லப்படக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் கோயில் ஆகும். இந்த அம்மனை மக்கள் அனைவரும் பார்வதி தேவியின் அம்சமாக கருதப்படுகிறார்கள். இதில் விசேஷம் என்னவென்றால், இத்திருக்கோயிலை வடநாட்டில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள வணிக பெருமாக சொல்லப்படக்கூடிய நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள்தான் இந்த திருக்கோயிலை கட்டப்பட்டு இன்றும் பராமரித்து கொண்டு வருகிறார்கள். இத்திருக்கோயிலை பொதுவாக சக்தி பீடமாக கருதப்படுகின்றன. இத்திருக்கோயில் வாரணாசியில் மீர்காட் என்ற பகுதியில்தான் அமைந்துள்ளன. அதாவது காசி விஸ்வநாதர் ஐயாவின் ஆலயத்தின் இருந்து சுமார் 215 மீட்டர் தொலைவிலும், அன்னபூர்ண தேவியின் சன்னதியில் இருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவிலும் தான் திருக்கோயில் அமைந்திருக்கின்றன. திருக்கோயிலுக்கு ஒரு வரலாறு உண்டு. அதாவது பிரஜாபதி தஷிகன் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவருக்கு சதி என்ற ஒரு மகளும் இருந்தார். இந்த சதி தான் சக்தியாக கருதப்படுகிறாள். இந்த சதிதான் சிவபெருமானை தஷிகனின் விருப்பத்திற்கு மாறாக சிவபெருமானை மணந்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் இந்த தஷிகன் ஒரு பெரிய யாகத்தை ஏற்பாடு செய்தார். அந்த யாகத்திற்கு சதியையும் சிவனையும் அழைக்கவில்லை. இருந்தாலும் சதி அந்த யாகத்தில் கலந்து கொள்கிறார். அப்பொழுது சிவனும் அங்கு கலந்து கொண்டதால் அந்த தஷிகன் சிவனை கேவலப்படுத்தி பேசியதால் அந்த அவமானம் தாங்க முடியாமல் சதி அங்கே இருந்த யாகத்தில் குதித்து தற்கொலை செய்து கொள்கிறாள். இதை கண்ட சிவபெருமான் மிகுந்த கோபப்பட்டு தஷிகனை வீரபத்திரனாக சிவபெருமான் அவதாரம் எடுத்து அவரை கொன்று விடுகிறார். இருந்தாலும் அந்த யாகத்தில் தற்கொலை செய்து கொண்ட சதியின் உடல் எரிக்கப்படவில்லை, எரியவும் இல்லை. அந்த உடலை சிவபெருமான் தன் கையில் ஏந்தி கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுக்க அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறார். இறுதியாக கடவுள் விஷ்ணு அவர்கள் அந்த சடலத்தை ஏந்தி கொண்டு அவற்றை 51 பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பிரிவிற்கும் ஒரு கோயிலை எழுப்பி அந்த கோயில்தான் ஒவ்வொரு சக்தி பீடமாக இன்று கருதப்பட்டு வருகிறது. இது புராணத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு கதை ஆகும். விஷாலாட்சி என்றால் சமஸ்கிருதத்தில் பெரிய கண்கள் உடையவள் என்று பெயர். பார்வதி தேவி தன்னுடைய வருங்கால கணவரான சிவபெருமானை முதலில் பார்க்கும் பொழுது பெரிய கண்களுடைய வழக்காட்சி அளிக்கிறார். அதனால் சிவபெருமான் அவர்கள் இந்த அம்மனை விஷாலாட்சி என்று அழைத்ததாக சொல்லப்படுகிறது. அப்படியே இந்த அம்மனுக்கு அன்னபூரணி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அன்னபூரணி என்றால் உணவிற்கு தெய்வமான கடவுள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த வாரணாசியில் உள்ள கோயிலை வியாச முனிவர் அவர்களும் சபித்ததாக ஒரு கதையும் உண்டு. வியாச முனிவர் இந்த வாரணாசியை சபித்ததற்கு சில காரணமும் உண்டு. அவர் வாரணாசியை வந்து அடைந்தவுடன் அவருக்கு யாரும் உணவு வழங்கவில்லை. மேலும் அன்னபூர் சொல்லக்கூடிய பார்வதி தேவி அவர்கள் இல்லத்தரசியாக வடிவமைத்து வியாச முனிவர் அவர்களுக்கு உணவு அளித்ததாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக 10 சக்தி பீடங்களில் இந்த வாரணாசி 5வது சக்தி பீடமாக கருதப்படுகின்றன. இங்கு உள்ள அம்மனுக்கு அன்னபூரணி, விஷாலாட்சி மட்டும் இல்லாமல் மேலும் 18 பெயர்களும் வழங்கப்படுகின்றன. இத்திருக்கோயிலுக்கு செல்வதற்கு முன்பாக மக்கள் அனைவரும் அங்குள்ள கங்கை நதிக்கரையில் நீராடுவார்கள். இங்கு நவராத்திரி, விஜயதசமி போன்ற திருவிழாக்கள் மிக பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாவாக கருதப்படுகின்றன. பை மோட்டோ இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்து கொண்டு தங்கள் வீட்டுக்கு வேண்டிய அனைத்து பொருட்களையும் இந்த ஆப் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த காணொளியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் கோடி. இந்த காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட்ஸ், லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் நன்றிகள் கோடி.